அனைவருக்கும் வணக்கம். அதாவது ரொம்ப நாள் கழித்து இப்போ நான் வீடியோக்குள்ளே வரேன். வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த நான் சொல்ல போகிற கோயிலை பற்றி ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் என்னென்னா அதே கோயிலை பற்றி நம்ம வந்து சொல்ல ஒரு காரணம் என்னென்னா, இந்த கோயிலுக்கான திருப்பணியில் வேலையில் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே இந்த கும்பாபிஷேகத்துக்கான தருவாய் நெருங்கிருச்சு. இந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம்லாம் நடக்க போகுது. அதாவது சொல்ல போகும்போதே கோயிலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, அனுப்பி தெரியப்படுத்துங்க. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் வீரசெங்கலி மடம் என்கிற ஊரில் இருக்கிற செல்லியம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதாவது செல்லியம்மன்கிறது எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு ஒவ்வொரு பெருமையை சொல்லி ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட பெருமையை எடுத்து கூறும்போது நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த கோயிலோட பெருமையை நம்ம எடுத்து பேசணும்னா, கடல் தண்ணியில் விளக்கு எரிய வச்சதா எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை செல்லியம்மன் நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. வாய்வெளி செய்தியாகவும் கேட்டு சரி. இன்னொரு போக இந்த கோயிலில் அடிச்சிருக்க நோட்டீஸ்கள் எல்லாம் தெரிஞ்சு கோயிலுக்கு அறிமுகமாக கோயில் செல்ல வழி வச்சிருக்கோல போர்டு, அந்த வழிபாதையில் எல்லாத்துலேயுமே கடல் நீரை விளக்கறி அற்புதம் கொண்ட அருமை செல்லியம்மன் ஆலயம் செல்ல வழிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட ஆலயத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியப்படுத்த போகிற பேச வந்திருக்கதை விட உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட 2022லேயே அதுக்கான கும்பாபிஷேக வேலைகள்லாம் 2021லேயே கும்பாபிஷேக வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பாலஸ்தானம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த கோயிலை பற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சிறப்புகளும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட சிறப்புலாம் ஒன்று தான் கடல் தண்ணியில் விளக்கறி அற்புதம் கொண்ட கோயில் தான் நம்ம செல்லியம்மன் கோயில். நான் கடல் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கடல் நீரை எடுத்து தான் கோயிலில் விளக்கேற்றி வச்சுருந்தா சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த வழிபாதையில் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையும் செல்லியம்மன் கோயிலை பற்றி கேட்டோம்னா கடல் தண்ணியில் விளக்கற இந்த கோயில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில் தான் நம்ம செல்லியம்மன் கோயில். இந்த செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகமானது 2021, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர், அதாவது புரட்டாசி மாதம் முடிஞ்ச மட்டுமே அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கான வேலைகளை ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட 2-3 வருடமாக அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ அதற்கான முடிவும் ஏற்பட்டு இப்போ கும்பாபிஷேகத்துக்கான தருவாயில் செல்லியம்மன் ஆலயமாக இருக்குது. அந்த ஆலயத்தை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தப்போ நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கோயில் ஒவ்வொரு கிராமத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த திருவொற்றில் இருக்கிற கோயிலாம் திருவொற்று கிராமத்தார்கள் தான் சேர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும். கிராமத்தில் இருக்கிற அதே மாதிரி செல்லியம்மன் ஆலயம் 5 கிராமத்திற்கு நிர்வாகத்தில் கட்டுப்பட்ட கோயிலாக செல்லியம்மன் ஆலயம் இருக்குது. அது என்னென்ன கிராமம்னா, நோட்டீஸ் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஊரை மாற்றி சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக கும்பாபிஷேக நோட்டீஸ் எடுத்து வந்திருக்கேன். கும்பாபிஷேகம் எப்போ என்னென்ன தேதியில் ஆரம்பிக்குது, எப்போ கலசத்தில் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம்ன்றது அதையும் நான் சொல்கிறேன். அதாவது 5 கிராமம் என்னென்னா, வீரசிங்கமடம், கண்கொள்ளாம்பட்டினம், சோழியக்குடி, கடமனேந்தல், கானட்டாக்குடி 5 கிராமத்து நிர்வாகத்துக்கு உட்பட்ட கோயிலில் தான் இந்த செல்லியம்மன் கோயில் இருக்குது. அதுபோக இந்த 2-3 வருடமாக நடைபெற்ற வேலைகள் கும்பாபிஷேக தருவாய்க்கு வந்தனால அந்த கும்பாபிஷேகமானது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, விசுவாவசு வருடம் ஆவணி மாதம், அதாவது விசுவாவசோட ஆவணி மாதம் 17ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுக்கை பூஜையானது ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து
யாககால பூஜை நடைபெற்று 4ஆம் கால யாக பூஜை வந்து 4/9 அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்து 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று 9 மணி டு 10:30 மணிக்குள்ள வந்து அந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. அதாவது 9 மணிலேருந்து 10:30 வந்து நம்ம செல்லியம்மனோட மகா கும்பத்திலையும் அது மாதிரி பாலமுருகன், பால கணபதி, அழகையா, காளியம்மன், கருப்பர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள வந்து இந்த கலசத்தை தண்ணி ஊற்றி திருப்புற நன்னீர் விழாங்கிறது வந்து சிறப்பாக நடைபெற இருக்குது. அது சமயம் வந்து அனைவரும் தவறாது இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மனை அருள் பெற்று செல்லுமாறு அவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பணிக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் 10,000 1 லட்சம் வரை கொடுத்தாலும் அவர்கள் முழு பெயரையும் அவர்கள் ஊரையும் கல்வெட்டில் பதிக்கப்படும். மேலும் கும்பாபிஷேகம் அன்று மதியம் அன்னதான விழாவும் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வந்து அம்மனின் அருள் பெற்றும் அன்னதான விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி சேவை மனப்பாடம் கொண்டவர்கள் அனைவருமே வந்து நன்கொடை கொடுப்பார். எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கான திருப்பணியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சது 10,001 5,001 உங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்து உங்களோட பங்கையும் வந்து இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தில் வந்து ஏற்படுத்திக்கிட்டு கலந்து கொள்ளுங்க. அதுபோக வந்து கும்பாபிஷேகம் சம்பந்தமாக அதாவது திருப்பணிகள் சம்பந்தமாக நன்கொடை கொடுத்தவர்கள்னா யாரை தொடர்பு கொள்ளணும்னா திருப்பணி குழு தலைவர், அதாவது கோயில் வேலைகள் நடக்கும்போது வந்து திருப்பணி குழுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க குழுக்கெலாம் தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அங்கமுத்து வாண்டையார், அவங்க ஃபோன் நம்பரை கீழே கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. அதுப்போ வந்து இன்னொருத்தர் யாருன்னா செல்லியம்மன் கோயில் ஆலோசகர், அவங்க பேரையும் வந்து சொல்லிடுறாங்க. அதாவது எஸ்பி குமரேசன்ன்ற போஸ்ட் பண்ணேன். அவர் 2 பேருமே வந்து இந்த அதாவது நன்கொடை கொடுக்குற சம்மந்தமாக திருப்பணிகள் சம்மந்தமாக வந்து 2 பேர் தொடர்பு கொண்டுங்க. அவங்க ஃபோன் நம்பருமே சொல்லிடுறேன். அதாவது அங்கமுத்து வாண்டியார் அவரோட ஃபோன் நம்பர் வந்து 9865 20 43 28. அதாவது குமரேசன் என்ற போஸ்ட் அவரோட ஃபோன் நம்பர் வந்து 9965 77 10 68. ஸோ 2 பேர் நம்பரையும் வந்து வீடியோலையும் நான் காட்டுறேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மேலும் வந்து மறக்காமல் அதாவது இது புகழ்பெற்ற கோயில், அதாவது சேது சீமையிலேயே அதில் பார்த்து சேதுபதி மன்னர்கள் ஆண்டர்லேயே கடற்கரையில் வந்து அமைஞ்சுக்கிட்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிற கோயிலில் வந்து செல்லியம்மன் வந்து பேர் பெற்ற கோயில். செல்லியம்மன் சொன்னால் குறிப்பிட்ட பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது 195% பேருக்கு வந்து செல்லியம்மன் கோயில் சொன்னாலே வந்து தெரியும். அதாவது பாகம்பிரியார் கோயிலுக்கு, அதாவது திருவொற்றியூர் பாகம்பிரியார் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் கண்டிப்பாக வந்து நம்ம வீரசிங்க மடத்தில் இருக்கிற செல்லியம்மன் கோயிலை வந்து தரிசித்து போவாங்க. அதுக்கு இப்போ இல்லை, அது காலங்காலமாக வழக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வாங்க. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்து 9 to 10:30 அந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வந்து நடைபெற இருக்குது. எல்லோரும் மறக்காமல் வாங்க, வந்து கலந்துக்குங்க. அது சமயம் வள்ளி திருமண நாடகமும் நடக்குது, வந்து எல்லாருமே கலந்துக்குங்க. திருப்பணி நன்கொடை கொடுங்க, இந்த விழாவில் கலந்துக்குங்க. மேலும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதவங்க இந்த கும்பாபிஷேக வீடியோ வந்து லைவில் வர வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடும் நான் பண்ணுறேன். நான் என் அந்த அளவு வசதிகள் இல்லை. வெளியில் ஒரு ஸ்டூடியோட்ட கொடுத்தாச்சும் நான் இது பண்ணியாச்சும் இந்த கும்பாபிஷேகம் செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வந்து லைவாக எல்லாருக்குமே வந்து நான் காட்டுறதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி செய்கிறேன். கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே செலவு எந்த செலவானாலும் என்னோடய செலவாக வச்சு அதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன். எல்லோரும் மறக்காமல் வாங்க. நன்றி, வணக்கம்.